வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைன் மாஸ்டர் தெரிஞ்சுருக்கும் நிறைய பேருக்கு. அது வந்து மோடில் எப்படி ஏற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கைன் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். அதுதான் நான் வந்து ஒரு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக. அது பார்த்தீங்கன்னா எப்படி மோடில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மோட்னால் நம்ம காசு கட்டி வாங்குறத காசு கட்டாமல் வாங்கிறது. அதுதான் இந்த வீடியோவில் எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லா காசு கட்டாத ஆப்புக்கும் ஒர்க் ஆகும். கைன் மாஸ்டருக்குன்னு காசு கட்டுறது இல்லை, வேறு ஏதாவது காசு கட்டுறத ஆப் இருந்தாலும் அதுவும் இதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மளோட பிஎஸ்என்எல் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னு இல்லை, அதாவது நான் பண்ண சின்ன மிஸ்டேக்னால ஒரு பெரிய இல்லை கான்ஃபிகரேஷன் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது வந்து கொடுத்துருக்கோம், 2 நாள் ஆகும்னாங்க. அந்த 2 நாள் கழிச்சு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 18 19 தெரியலை, டேட் தெரில எனக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 18ன்னு நினைக்கிறேன். 18 இன்றைக்கி 18ஆம் தேதி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்லோட் ஆகும்னு தெரில எனக்கு. ஏன்னா நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போனாலும் தள்ளி போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா லாக்டவுன் சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, அதனால் தள்ளி போகலாம். அதனால் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அதான் உங்கள்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, ஏன்டா வீடியோ அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டன் ஒரு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் இல்லை. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்ல, சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எல்லாம் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எப்படி வந்து இந்த கைன் மாஸ்டருங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டேன், இது வந்து இந்த ஆப்புன்னு சொல்லிட்டு இல்லை, வேறு ஏதாவது பெய்டு ஆப்பாக இருந்தாலும் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜிடிஏ. அது மாதிரி ஜிடிஏ நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஜிடிஏ வைசிடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த கேமோட இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த கேம் விளாட்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு 4 GB ரேமில் ஃபோன் இருந்தால் போதும். அதை பற்றி இதில் பேச வேணாம், சொன்னேன் அவ்வளோதான். அந்த மாதிரி பெய்ட் ஆப்ஸ் இருந்தால் கூட இதில் இருக்கும். நான் சொல்கிற ஒரு அப்ளிகேஷனில் அந்த பெய்டு ஆப்ஸ்லாம் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. அது வந்து மோட்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த பெய்ட்லேயே அதுலேயே வரும். இந்த பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, செக்யூரானு கேட்டிங்கன்னா 100% சொல்ல மாட்டேன். அப்போ செக்யூர் இல்லையான்னு கேட்குறீங்க. 100% இல்லை, ஒரு 90% சொல்கிறான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல இது வரைக்கும், உங்களுக்கும் வராது. 90% நான் சொல்லுவேன். ஏன்னா 100% அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் தான் என்னையே கேட்கக்கூடாது. இது வந்து செக்யூர் தான், ஆனால் நல்ல செக்யூரானது தான். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆப் வந்து. இப்போ வாங்க பார்ப்போம், ரொம்ப பேசாமல் என்ன ஆப்புன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளில் போயிட்டு என்ன சர்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். ஏசி மார்க்கெட்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வரும். ஏசி மார்க்கெட், சும்மா ஏசி மார்க்கெட்னு சொல்லிட்டு அடிக்கணும். எவருங்க வந்துருச்சா ஏசி மார்க்கெட்னு சொல்லிட்டு. ஏசி மார்க்கெட் டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீ, ஆண்ட்ராய்டு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா போதும். ஏபிகே ஒரு லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஏசி மார்க்கெட்னு சொல்லிட்டு வரும். பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் கேட்கும், கொடுத்துருங்க.
உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆப் வேணுமோ சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். கைன் மாஸ்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே இன்ஸ்டாலுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் போட்டிருப்பாங்க மோடு அன்லாக்டு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டருக்குள்ளே போகிறேன். கைன் மாஸ்டருக்குள்ளே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே இப்படி தான் வரும், மோட் பை ஸ்ட்ரீமர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளே போனோடனே ஸ்டார்ட் ஆன் கேட்கும், ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க, கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றணும். உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ எனிவேன்னு கொடுத்துருங்க. இதை சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா 30 FPS சொல்லிட்டு இருக்கும், அது கொடுத்துருங்க. அன்லிமிட்டட் வீடியோ லேயர் இருக்கும், அதுவும் கொடுத்துருங்க, ஆன் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என் டிவைஸ் கேப்பபிலிட்டி இருக்கும். என் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. இதை பார்த்தீங்கன்னா ரன் அனலைஸ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைஸ் ஆகும், ஒரு கோட் மாதிரி இப்படியே போகும். அது அனலைஸ் ஆகிட்டு உங்கள் டிவைஸ் எது கேப்பபிள் ஆகுமோ 720pோ இல்லை 180pோ இல்லை 2160pோ ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய்க்கங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும், இந்த இன்டர்ஃபேஸ் வரும். இது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வீடியோ போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இன்னும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு வேறு எதாவது ஆப்னாலும் சர்ச் பண்ணலாம். லைக் வேறு ஏதாவது ஆப் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் சர்ச் பண்ணலாம். எனக்கு வந்து வேறு ஆப் தெரியாது, வேறு பிக்ஸாக்ட் அதுவும் சர்ச் பண்ணுற பாருங்கள். இங்கே வந்து பிக்ஸாக்ட் நானும் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லாத்துலேயுமே மோடட் ஏபிகே கொடுத்துருப்பாங்க அவங்க, இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏசி மார்க்கெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். கூகுளில் போய்ட்டு ஏசி மார்க்கெட் அடித்தாலே வந்துடும். ஏசி மார்க்கெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை சர்ச் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஆப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நெட்டு தேவைன்னு இல்லை, அந்த ஆப்போட எம்பி தேவைப்படும் நெட்டு. அது அந்த இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நெட்டு தேவைன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், அதுக்கு நெட்டு தேவை உங்களுக்கு. ஆனால் அதனால் உங்களுக்கு நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே. அந்த ஏசி மார்க்கெட்டை வந்து உள்ளே போய்ட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டருக்குள்ளே போனீங்கனாலே எல்லாம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்லாம் போயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லை, க்ரோமோ கீ ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும் இதில். அதனால் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ தனியாகவே மேக் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3 அது மாதிரி எடிட்டிங்கில் தனி வரும், நிறையா அப்படியே ப்ளேலிஸ்ட் மாதிரி வரும். நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட் மாதிரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எப்படி கைன் மாஸ்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான எடிட்டிங். யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம், இல்லை ஃபேஸ்புக், எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு எடிட்டிங் தேவைப்படும். அதனால் அது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போட போகிறேன். பார்ட் 3 அது மாதிரி கண்டினியூவாக போயிட்டுருக்கும், எல்லாமே எடிட்டிங்காக போயிட்டுருக்கும். இது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே நான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இதோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்கு தான், வேறு எந்த காரணமும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது மாதிரி தெரிஞ்சுக்கட்டும். அவங்களும் இது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய பேர் இந்த பிஎஸ்என்எல், நான் அந்த இது போட்டுருந்தேன்ல பிஎஸ்என்எல் எடுத்துட்டேன், வந்து ஒரு 2 நாளில் வந்துடும். அந்த பிஎஸ்என்எல் மோடத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, 123 வியூஸ் சம்திங் போயிடுச்சு. நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்டாங்க, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன்.
அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் கொஸ்டின் கேளுங்க, ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஏதாவது கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. தமிழை கற்போம், தமிழை காப்போம்.